முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணணும். பட் ஆனா இப்ப இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்ல, வர்றப்பே வந்து மாப்பிள்ளை கார் வச்சிருக்கணும், இஎம்ஐ இல்லாம வீடு இருக்கணும், லோன் போட்டு இருக்க கூடாது, அக்கா தங்கச்சி இருக்கவே கூடாது, அண்ணன் தம்பிக்கு யாருமே இருக்கவே கூடாது, அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் கூடவே வரவே கூடாதுன்ற மாதிரியே அப்படியே போயிடுறாங்க. பாதி பொண்ணுங்க இல்ல, பாதி மாப்பிள்ளையும் போயிடுறாங்க, பொண்ணுங்களும் போயிடுறாங்க. அப்புறம் வந்து வர்றப்பே வந்து 1 lakh சம்பளம் வந்து மினிமம்ன்றாங்க. நாங்களாம் 1 lakh சம்பளத்தையே எப்போ பார்த்தோம்? நான் ஃபர்ஸ்ட் மந்த்ல பாத்துட்டேன். அது வந்து எல்லாருக்குமே அமையுது அப்படின்னா வந்து மீதி ஆளுங்களா எப்ப கல்யாணம் நடக்குது? என் கூட படிச்சவங்களே 15,000 20,000 30,000 40,000 சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது இல்ல. ஏன்னா பையன் நல்ல, இப்ப எனக்கு என்னன்னா இதான் தோணுது, என்ன தோணுதுன்னா, சரி எனக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுத்துட்டீங்க, இது இப்ப வேலை போயிடுச்சு, வீட்டுல உட்காந்துக்கிறப்ப என்ன பண்ணி ஓடிடுவீங்களா விட்டுட்டு? இப்ப எத்தனை மாசம் ஆகுனே தெரியாது வேலை கிடைக்கிறதுக்கு. நீங்க ஐடியா கொடுக்குறீங்க. நான் ஐடியா கொடுக்கல. எதையுமே வந்து அந்த வேலையை வச்சு மட்டும் நம்ம நம்ப கூடாது. அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, நல்ல ஃபேமிலியா, சரி ஒரு பேக்கப் இருக்கணும், எல்லாருக்கும் பேக்கப் வேணும் தான். கைனிக்குள்ள ஏதாவது இருக்குதான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது வருமானம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துலாம் கொடுக்கலாம். பட் ஆனால் ஏர்லியாக மேரேஜ் பண்ணுங்க. அதாவது லீ குவான் யூ இருக்காருல்ல, சிங்கப்பூரின் தந்தைன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட ஒருத்தவங்க போய் பேட்டி எடுத்தாங்களாம், ஒரு லேடி ஒருத்தவங்க கேட்டுட்டே இருக்கிறப்ப நிறைய அவங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்டாங்களாம். கேட்டதுக்கப்புறம் இவரு வந்து கேட்டாராம், உங்ககிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு. நிருபர்கிட்ட என்னன்னு கேட்டாங்களா, உங்க மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டாராம். இல்லைன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், சிங்கப்பூரினோட தந்தை சொன்னாராம், போய் மேரேஜ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் லைஃப்ல வந்து கெரியர் கோலு எல்லாமே அப்படின்னு. அவங்க வந்து என்னுடைய கோலு கெரியர் நிறைய இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும், முடிச்சுட்டு தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், மேரேஜ் பண்ணுங்க, அதுதான் கோலு, அதுதான் கெரியர், அதை பண்ணிட்டு நீங்க அதை வேணா பண்ணுங்கன்னாராம். புரியுதா? ஒரு சிங்கப்பூரினோட தந்தை, அவர் ஒரு நாட்டையே உருவாக்கினவருக்கு, அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சவருக்கு இதை தான் சொல்றாரு, மேரேஜ் வந்து ஏர்லியா பண்ணுங்கன்றாரு. சிங்கப்பூர்லயே இருந்துட்டு 7 வருஷம் கழிச்சு நான் மறந்துட்டேன் சொன்னதை, என்னுடைய கெரியர் கோல்னு சொல்லி நான் எம்எஸ் படிக்கிறேன். ஆமா, இப்ப சொல்றேன் எல்லாமே. நான் மேரேஜ் பண்றப்போ ஒரு அண்ணன் இல்ல நிறைய என்ன சொன்னாங்க, தம்பி மேரேஜ் மட்டும் பண்ணாரா மேரேஜ், நான் கேட்டேன்னா அது மாதிரிதான் யார் சொன்னாலும் அவனும் கேட்க போறது கிடையாது. அவங்களும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் பண்ணிட்டு சொல்றேன், சீக்கிரமா பண்ணுங்கன்றேன். நானு பண்ணாதீங்கன்னு சொல்ல, சீக்கிரமா பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்குன்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, நீங்க அப்படி நினைக்காதீங்க, 2 பேரும் சேர்ந்து முன்னேறுங்க, கல்யாணம் மட்டும் முன்னேறுங்க. அது ஏன் தனித்தனியா முன்னேறிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா வர போறீங்க? 2 பேரும் சேர்ந்துட்டு முன்னேறுங்க. அது மாதிரி அதனால சீக்கிரமா மேரேஜ் பண்ணுங்க. 25 to 27 30,000 வாங்கினாலும் பரவாயில்ல, 30,000 வச்சு குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு லேடிஸுக்கும் வரணும், ஜென்ஸுக்கும் வரணும். எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணனா அப்புறம் குழந்தை பிறக்காது, அது பிறக்காது, 1008 பிரச்சனை வரும். ஹெல்த் வைஸ் நம்மளால எதுவுமே ஏஜ் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. எவ்வளவு காசு வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் நடந்துட்டு இருக்கணும். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பையனோ பொண்ணோ அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைன்னா மகனா கூட இருந்தாங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியே மேரேஜ் பண்ணுறது எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறோம். நல்லது. ஆமாம், அவங்க கேட்பாங்க உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு. கல்யாணம் ஆகி 8 வருஷத்துல கற்றுக்கினது இதுதான், சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும். ஆமாம் 8 வருஷம் சென்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறது. ஓகே மக்கள்.